கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துடைய தலைநகரங்களில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வணிக சங்கத்துடைய மாநில தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மத்திய மாநில அரசுகள் ஜிஎஸ்டிக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளார்கள். அதை திரும்ப பெற வேண்டும். அதே போல வீட்டுகளுக்கு தீர்வு என்று 100% உயர்த்தியுள்ளார்கள். அதை 2 மாதம் கூட ஆகவில்லை. தற்போதும் இப்போது 6% கூட்டியுள்ளார்கள். அதையும் திரும்ப பெற வேண்டும். மேற்படி வணிக உரிமைகளுக்கு தொழில் வரி வணிக உரிமைகளுக்கு ஒரே சீராக தமிழக அரசு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கும் நமது நாட்டில் கல்வியையும் மருத்துவத்தையும் அனைவருக்கும் இலவசமாக வழங்கிட வேண்டும். அதே போல ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக குப்பை வரி விதித்துள்ளார்கள். ஆகவே ஒரே சீராக தமிழகம் முழுவதும் குப்பை வரியை விதிக்க வேண்டும். அதே போல மின் கட்டண விகிதம் மாதம் கணக்கீடு செய்ய வேண்டும். ஏற்கனவே இப்போ ஆண்டுக்கு இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மாதம் கணக்கீடு பண்ணி கொடுப்போம் என்று கூறினார்கள். ஆக இதுவரை அதை செய்யவில்லை. 2 மாதத்துக்கு ஒரு முறைதான் கணக்கீடு செய்கிறார்கள். ஆகவே இதை மாதம் கணக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்கங்கள் இதை கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல இந்த டோல்கேட்டுகள் விலைவாசிக்கு உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை தமிழகம் முழுக்கும் கட்டாயம் அகற்ற வேண்டும் என்று இந்த போராட்டம் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பல தலைமுறைகளாக அறளைத்துறை கரையில் வாடகைக்கு இருந்தவர்கள் காலி செய்ய சொல்வதை நிறுத்திட வேண்டும். அதே போல பெயர் மாற்றம் செய்யாமல் பல ஆண்டுகளாக நிலையில் உள்ளது. அதையும் பெயர் மாற்றி அறளைத்துறைகள் அதை செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் இதில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஜியோ மாற்று டீ மாற்று இவங்கெல்லாம் வர்றதுனால வணிகர்கள் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த ஜியோ மார்க்கெட்டு டீ மாற்று இதெல்லாம் பெருவணிகத்தை தடை செஞ்சால்தான் நல்லது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த மார்க்கெட் வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வணிகர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஆகவே அந்த பெரு நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். எம் ராதாகிருஷ்ணன், மண்டல தலைவர்.